ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இப்போது நான் உங்களுக்கு இந்த கொண்டக்கடலை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி, அதாவது கொண்டக்கடலை பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இது ஆல்ரெடி கொண்டக்கடலை வந்துட்டு நைட்டே நான் ஊற வச்சுட்டேன். ஆக்சுவலாக நான் வடை பண்ணுறதுக்காக ஊற வச்சேன். அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து நான் இப்போது உங்களுக்கு பர்ஃபி பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட்டு வடையும் நான் அதில் செஞ்சு காட்டுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு நைட்டே ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கொண்டக்கடலை ஊற வச்சுட்டேன் நல்லா ஃபுல் நைட்டு. அதை இப்போ எடுத்து வச்சுருக்கேன், தண்ணியை இருத்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 3 ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடரு, அதே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரை நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த பாருங்கள், ஃபுல் கப்பு கூட கிடையாது, 3/4 கம்மி. ஓகே, அது உங்களோட இஷ்டம். நான் கம்மியாக போட்டு நான் பண்ண போகிறேன். ஓகே, இது வந்து டெக்கரேஷனுக்கு பாதாம் வச்சுருக்கேன் அண்ட் கொஞ்சம் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் வச்சுருக்கேன். நெய் வந்து இப்போதைக்கு நான் 3 ஸ்பூன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அண்டு 1 ஸ்பூன் வந்துட்டு ஏலக்காய் பவுடர், பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பர்ஃபி செய்யலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ பாருங்கள், நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். தண்ணிலாம் ஊற்றி அரைக்கல எதையுமே. அந்த கொண்டக்கடலை ஊற வச்சோம்ல, அதுலேயே தண்ணி ஈரப்பசை இருந்து அதை தான் அரைச்சிட்டு வந்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு இந்த ஸ்டேஜில் அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு கடாயில், இண்டாலியம் கடாய் இது இல்லை பேன் ஏதாவது எடுத்துக்கோங்க. அதில் நான் இப்போது ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். அதில் இந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல கொண்டக்கடலையை போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. சரியா, அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். இப்போது நம்ம இந்த பால் பவுடர் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கணும். வந்து கொஞ்சோண்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த சர்க்கரை, இது 3த்தையுமே நல்லா உருகி ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கலரிட்டே இருங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் கொஞ்சோண்டு வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் ஊற்றிருக்கிறேன். தேவைப்பட்டால் ஊற்றுங்க, இல்லைன்னா வேண்டாம். அப்புறம் ஏலக்காவும் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் போட்டு, இன்னும் கொஞ்சோண்டு நெய் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு 1 ஸ்பூனில் தான் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போது நான் வந்துட்டு 2வது ஸ்பூனும் ஊற்றிட்டேன். இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் இருக்குது. ஓகே, பாருங்கள், நான் வந்து 15 மினிட்ஸ் ஆச்சு செய்ய ஸ்டார்ட் பண்ணி. இதுக்கு ஆல்மோஸ்ட்டு ரெடி எல்லாத்தையுமே. நான் இப்போ இந்த பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். இதில் நம்ம வந்துட்டு இப்போ பாருங்கள், கொண்டக்கடலை பர்ஃபி ஸ்வீட் ரெடி. இது உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்குது. பாருங்கள், நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் எடுத்திருக்கேன். ஓகே, கொண்டக்கடலை பர்ஃபி ஸ்வீட் ready. Try it at your home. Bye bye, see you later.